அமுதே தமிழே வலையொலி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய கதையின் முதல் அத்தியாயம் இது. நம்முடைய கதையின் நாயகன், அவன் வாழ்ந்த பகுதி, அவனுடைய குடும்ப சூழல், அவனுடைய அந்த கிராமத்தினுடைய பின்னணி, அவனுடைய குடும்பத்தினுடைய பின்னணியை பற்றி தான் இந்த முதல் பகுதியில் நாம் பார்க்க இருக்கிறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல் அத்தியாயமாக கதையின் நாயகனும் கதையின் களமும். நன்கு வாழ்ந்து முடிந்த ஒரு குடும்பத்தின் கடைசி மகனும் ஒரு படித்த நடுத்தர குடும்பத்தின் மூத்த மகளும் தான் நம்முடைய கதையின் நாயகனின் அம்மா அப்பா. அவர்களுக்கு மூத்த மகனுக்கும் இளைய மகனுக்கும் இடையில் பிறந்த மகன்தான் நம்முடைய கதையின் நாயகன். எழுத படிக்க தெரியாத அம்மா அப்பாவுக்கு பிறந்த 3 மகன்கள். அம்மா அப்பாவுக்கு ஒரே தெரிந்த வேலை விவசாயம் மட்டும்தான். அவர்களுடைய தாயார் வீட்டு வேலைகளையும் பார்த்து கொண்டு கணவருக்கு துணையாக அவருடன் வயல்வெளியில் இறங்கி பாடுபடுவதுதான் இவர்களின் முழு நேர வேலையாக இருந்து வந்தது. இவர்களுடைய கிராமமானது பழைய தஞ்சாவூர் மாவட்டம், தற்போது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு விவசாய கிராமம். பாமணி கோரையாறு என்ற காவேரியிலிருந்து பிரிந்து டெல்டா பகுதியில் ஓடுகின்ற 2 நதிகளுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு விவசாய கிராமம் தான் நம்மளுடைய கதையின் நாயகனுடைய சொந்த கிராமம். அதனால விவசாயத்தை தவிர இங்க ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, கோழிகள் வளர்ப்பு என வீட்டுல கால்நடைகளை வளர்த்து தங்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வேலைகளையும் இவர்கள் செய்வார்கள். இதை தவிர்த்து நாயகனுடைய தந்தைக்கு படிப்பு அறிவு இல்லை என்றாலும் அவர் ஒரு மிகுந்த அறிவாளி, புத்திசாலி, கடின உழைப்பாளியும் கூட. விவசாயத்தை தவிர வேறு சில வேலைகளையும் அவர் ஓய்வின்றி செய்யக்கூடியவர். வறட்சியான கோடை காலங்கள்ல இந்த செங்கல் சூளையை அடுக்கும் வேலையை அவர் செய்யக்கூடியவர். அந்த வேலையை அவர் கத்திருந்தார். அந்த வேலையில அவரு அந்த மேஸ்திரி என்று அழைக்கக்கூடிய செங்கல் சூளை, அதாவது அந்த மண்ணால் அறுக்கப்பட்ட அந்த கல் இருக்கு இல்லைங்களா, அந்த கல்லை ஒரு அடுக்கடுக்கா ஒன்னோடு ஒன்று சொருகி அடுக்கடுக்காக அடுக்கி அந்த செங்கல் சூளைக்கு அந்த மண் கற்களுக்கு இடையே மரங்களை வைத்து கொளுத்தக்கூடிய ஒரு வேலை. அதாவது மரங்களை அந்த அடுக்கக்கூடிய வேலையை அவங்க மேஸ்திரி என்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு படிக்காத ஒரு என்ஜினியர் மாதிரி தான் இவங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு பச்சை கல்லை இன்னொரு பச்சை கல்லோட கோத்து ஒரு அடுப்பு மாதிரி செய்வாங்க. கிராமத்துல நீங்க பார்த்திருக்கலாம். இதை கால்வாய் என்று சொல்லுவார்கள். செங்கல் கால்வாய்ன்னு சொல்லுவாங்க, காலாவை அப்படிம்பாங்க பேச்சு வழக்குல. செங்கல் சூளை என்பது வேறு, அதாவது மின்சாரத்துல எரிக்கக்கூடிய சூளை என்பது வேறு. அவங்க நிரந்தரமா ஒரு இடத்தை கட்டி அதுல கொண்டாந்து செங்கல் அடுக்கி அதை போட்டு கொளுத்துற இடம்ங்கிறது செங்கல் சூளை என்று சொல்லுவார்கள். ஆனா இது வேற, காலாவை என்று சொல்லுவாங்க. இந்த காலாவை என்றது எந்த இடத்துல வேணாலும் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இடத்தின் தன்மைக்கு ஏற்ப அங்க இருக்கிற மண்ணை எடுத்து அதோட மணல் இந்த பொருட்கள்லாம் கலந்து அறுத்து ஒரு குழுவினர் அறுத்து காய வச்சிருப்பாங்க. ஒரு குழுவினர் அதை அடுக்கி அதை அடுப்பு மாதிரி செஞ்சு அந்த அடுப்புல மரங்களை போட்டு அதுல இவ்வளவு கல்லுக்கு இவ்வளவு மரங்கள், அதுல இந்தந்த மரங்களை கலந்து அடுக்கணும்னு இருக்கு. அதுல அந்த நெருப்பானது, அந்த தீயானது அதிகமாயிடுச்சுன்னா அந்த மண்ணே உருகி இரும்பு மாதிரி ஆயிடும். அந்த பச்சை கல்லு உருகி செங்கல்லாக மாறுவதற்கு பதிலாக உருகி கருமை நிறமடைந்து கருங்கல்லு ரொம்ப ஒரு உருக்கு மாதிரி ஆயிடும். அது எதுக்குமே பயன்படாது. அதனால இந்த செங்கல் அடுக்குவது என்பது ரொம்ப ஒரு அறிவுபூர்வமான ஒரு வேலையும் கூட. உடல் உழைப்பும் உடல் திறமையும் அதுக்கு வேணும். அதே மாதிரி புத்தி கூர்மையும் அறிவு திறமையும் அனுபவமும் வேணும். ஏன்னா எந்த பகுதி மண்ணுக்கு எவ்வளவு சூடு வைக்கணும், எவ்வளவு நெருப்பு வைக்கணும், எவ்வளவு விறகு வைக்கணும், அப்ப எவ்வளவு நேரம் கொளுத்த வேண்டும்,
அப்போ எப்போ அதை நிறுத்த வேண்டும், எவ்வளவு நாட்கள் கழித்து அதை திறக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மிகுந்த அனுபவம் வாய்ந்த இந்த வேலை தாங்க. நம்முடைய கதையின் நாயகனுடைய தந்தை அந்த கல்லை அடுக்கி கொளுத்தக்கூடிய வேலையை, இது மேஸ்திரி என்று சொல்லக்கூடிய வேலையை அவர் கத்திருந்தார். அந்த கல்லை ஒன்றோடு ஒன்று சொருகி அது ஒரு பில்டிங் மாதிரி கட்டுவாங்க. அந்த அடுக்கு மாதிரி கட்டி அதற்கு இடையில அடுப்பா இருக்கும். அந்த அடுப்புகள்ல மரங்களை வச்சு கொளுத்தி அந்த செங்கல்லாக மாற்றி செய்யக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடியவர். அந்த வேலையை தன்னுடைய அனுபவத்தால, சிறு வயதிலிருந்து தன்னுடைய அனுபவத்தால அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு திறமையை அவர் பெற்றிருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். அதனால விவசாயத்தை தவிர இவருக்கு இந்த வேலையும் தெரியும். இந்த செங்கல் சூளையை கொளுத்துகின்ற வேலையும் அவருக்கு தெரியும். அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரு வேலைக்கு போக மாட்டாரு. மொத்தமாக இந்த மாதிரி ஒரு செங்கல் சூளை வரும்போது அதை அடுக்கி கொளுத்தி தரக்கூடிய அந்த வேலையை அவரு மொத்தமாக ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்துக்குவாரு. ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து அந்த வேலையை ஆட்களை வைத்து தன்னுடைய கண்ட்ரோல்ல மொத்தமாக அந்த வேலையை செய்து கொடுத்துவாரு. அதுக்கு பெரிய ஒரு நல்ல கூலி கிடைக்கும். இந்த மாதிரி வேலைகளை செய்துதான் எப்படி அந்த பகுதியில விவசாயம் இல்லாத கோடை காலங்கள்ல இந்த வேலையை செய்து அதன் மூலம் ஈட்டக்கூடிய வருமானத்தை வச்சுதான் தன்னுடைய அந்த 3 ஆண் பிள்ளைகளை படிக்க வச்சாரு. அவர்களுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருந்தாருங்கிறத நாம இந்த கதையில நீங்க கண்கூட பார்க்கலாம், காதல் வழியா கேட்கலாம் நீங்க. அப்போ இந்த மேஸ்திரி வேலையும் செய்யக்கூடியவர், அதுல நல்ல வருமானமும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, பல நேரங்கள்ல அந்த வேலையை மொத்த கான்ட்ராக்டராக அவர் எடுத்து தனக்கு படிப்பு அறிவு இல்லை என்றாலும் அந்த வேலையை ரொம்ப தெளிவாக தொய்வு இல்லாம தோல்வி இல்லாம செய்வாரு. அதுல பணம் வாங்குவது கொடுக்கல் என அந்த கொடுக்கல் வாங்கலை கணக்குகளை தன்னுடைய மனக்கணக்காகவே வச்சிருப்பாரு. இந்த இடத்துல முதலாளிகிட்ட இவ்வளவு வாங்கணும், அதுல அவருக்கு கீழே வேலை செய்யவர்களுக்கு இவ்வளவு கொடுத்தோம் அப்படி என்பதை மனக்கணக்காகவே வைத்துக்கொண்டு, அவர் எந்தவித நோட்டிலேயோ ஒரு கணக்காகவோ எழுதி வைக்க மாட்டாரு. மனக்கணக்காகவே அந்த கணக்கு வழக்குகளை மிக திறம்பட கையாளக்கூடிய ஒரு நபராக நம்முடைய கதையின் நாயகனுடைய தந்தையார் இருந்தாரு. மொத்தத்திலங்க ஒரு ஏழ்மையான அம்மா அப்பா, ஆனால் வசதியான மகன்கள் என்று சொல்லும்படியாக தங்களுடைய மகன்களுக்கு எதையும் வாங்கி தரக்கூடிய ஒரு பாசம் கொண்ட தாய் தந்தையர்னே நம்ம அதை சொல்லலாம். அந்த அளவுக்கு தங்களுடைய மகன்கள் மேல, அவர்களுடைய அந்த வாழ்க்கையின் மேல, அவர்களுடைய படிப்பின் மேல அவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளணுங்கிற அந்த ஆர்வம், தங்களுக்காக எதையுமே அவர்கள் தங்களுடைய வாழ்நாள்ல தங்களுக்காக எதையுமே செய்து கொள்ள மாட்டார்கள். தான் ஈட்டக்கூடிய, தான் சம்பாதிக்கக்கூடிய அத்தனை பணங்களையும் தங்களுடைய பிள்ளைகளுடைய நலனுக்காகவே தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்து 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 ஒரு பிள்ளைகளை நன்றாக வளர்த்த ஒரு தாய் தந்தையர் என்றே நம்ம அவங்கள சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம படிக்கலனாலும் நம்மளுடைய பிள்ளைகள் நன்றாக படித்து உயர வேண்டும் என்று தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தாங்கள் உழைத்த உழைப்பை எல்லாமே தங்களது குழந்தைகளுக்காக செலவிட்டார்கள் என்பது இந்த கதையில ரொம்ப நம்ம அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. அந்த வகையில நாம சொல்லுவோம் இல்லையா, ஏன்னா அந்த நாயகன் அடிக்கடி தன்னுடைய நண்பர்களிடத்துல இந்த வார்த்தையில் பகிர்ந்து கொள்வார்கள். நான் பணக்காரன், ஆனா என்னுடைய தந்தையர்கள், என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய பெற்றோர்கள் ஏழையானவர்கள். நான் பணக்காரன், என்னுடைய பெற்றவர்கள் ஏழை அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா, அவர் பயன்படுத்தக்கூடிய அல்லது அவர் செலவு செய்யக்கூடிய அந்த பணம் ஆனது எங்கிருந்து வந்தது, அவர்களுடைய தாய் தந்தையர்களுடைய அந்த கடினமான உழைப்பை அந்த நம்முடைய கதையின் நாயகன் என்றுமே மறந்ததில்லை. அதனால அவர்களுடைய உழைப்பை போற்றும் வகையில நான் விருப்பப்படுகின்ற எதையும் என்னுடைய தாய் தந்தையாரால் எனக்கு வாங்கி கொடுக்க முடியும் என்பதை தன்னுடைய நண்பரிடத்துல ரொம்ப பெருமையாக சொல்லுவாரு. அதே நேரத்துல நம்முடைய தாய் தந்தையாரால வாங்கி கொடுக்க முடியாத பொருட்களை இவர் ஆசைப்பட மாட்டாரு என்பதை அவர் மனதுக்குள்ளேயே அதை சொல்லிக் கொள்வாரு. இது அவருடைய நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டுமா தெரியும். அப்படி ஒரு உன்னதமான ஒரு ரொம்ப அழகான ஒரு குடும்பம்,
குழந்தைகளுக்கான தாய் தந்தையர்கள், தாய் தந்தையர்களான குழந்தைகள் என்பது இந்த 3 குழந்தைகளும் தங்களுடைய தாய் தந்தையர் மேல மிக அளவு கடந்த ஒரு அன்பும் பாசமும் வைத்திருக்கிற ஒரு எளிமையான குடும்பம். அம்மா அப்பா சுத்தமா படிக்கல, படிப்பறிவே கிடையாது. ஆனால் பிள்ளைகள் 3 பேரும் நன்கு படித்து பல மேற்படிப்புகளை படித்தவர்கள். இவர்களுடைய வாழ்வியல்ல இந்த 3 குழந்தைகள்ல அந்த நடுவுல பிறந்த அந்த குழந்தையன் அவர் தான் வளருகின்ற தன்னுடைய வாழ்நாட்கள்ல தான் சந்திக்கின்ற அந்த நபர்களுடைய அனுபவம், தன்னுடைய அனுபவம் என இந்த கதை உள்ள நம்மளுடைய கதையின் நாயகனுடைய அனுபவம், அவர் சந்தித்த நபர்களுடையிலிருந்து அவர் பார்த்து வியந்த அனுபவங்கள் என அத்தனையையும் நாம் ஒவ்வொரு நிகழ்வாக நாம் சொல்ல இருக்கிறோம். இந்த சூழல்ல ரொம்ப ஏழ்மையான மகன்கள் மேல பாசம் கொண்ட, தாய் தந்தையர் மேல அன்பு கொண்ட ஒரு விவசாய குடும்பம், ஒரு விவசாய கிராமத்துல, பழைய தஞ்சை மாவட்டத்துல, இன்றைய திருவாரூர் மாவட்டத்துல 2 நதிகளுக்கு இடையில் கோரையாறு, பாமணியாறு என்று சொல்லக்கூடிய காவிரியிலிருந்து பிரிந்து ஓடக்கூடிய அந்த கிளை நதியின் கரைகள்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல வளர்ந்த அந்த நாயகனுடைய வாழ்க்கையை தான் நம்ம கதையாக பார்க்கிறோம். நம்ம இதனுடைய அடுத்த தொடர்ச்சி நம்முடைய 2வது அத்தியாயத்துல நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.